அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. என்னோட கேள்வி என்னன்னா, கிருஷ்ணா தான் எல்லாம் அவர் ஒரு பகவத்கீதை சொல்றாரு, எல்லாம் நான் ஒரு ஆத்மாவும் நான் தான், நல்லதும் நான் தான் கேட்கலாம். அர்ஜுனனுக்கும் அதுதான் பகவத்கீதா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் போன பிறப்பில் செஞ்ச பாவத்தை இதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தண்டனை வேற நான் ஒருத்தர் என்னை விட கீழே இருக்க நான் அடிச்சிடறேன். அப்போ எனக்குள்ள இருக்க ஆத்மா அந்த கிருஷ்ணா எனக்கு கீழே இருக்க அடிக்க வச்சுட்டாரு. ஸோ நான் அடிச்சதோட பாவம் எனக்கு சேருது. என்னோட மேலே இருக்க வலுவான வச்சு என்ன அடிக்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறதா அவருக்கு நான் திருப்தியா? இதுதான் உலகம். கிருஷ்ணனை உணர்ந்துட்டா நீ உன் கீழே கருவனை அடிக்க மாட்ட, மேலே கருவட்டும் அடி வாங்க மாட்ட. ஆனால் நீ உணராத சும்மான வாயில் கிருஷ்ணன் பகவத்கீதைன்னு பற்றி சொல்லிக்கின்னு இருந்தால் போதாது. பகவத்கீதையினுடைய வழியில் போனீங்கன்னா உனக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதை போகாத வாயில் பேப்பரில் படித்து போட்டு வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். உன்னை ஒருத்தன் ஓதிப்பான், நீ ஒருத்தனை ஓதிப்பான். நீ ஒருத்தனை வச்சு நீ ஒரு இடத்துல ஏமாத்தினாவே இன்னொரு இடத்துல நீ ஏமாந்து தான் ஆகணும். இதுதான் நீதி. அதனால் உன்னை உணருங்க. கிருஷ்ணனை உணர்றது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்களை உணருங்க. கிருஷ்ணனை தானாக உணருவீங்க. உங்களையே உணர தெரியாத கிருஷ்ணன் அட்ரஸை கொடுத்துக்கிறாரு. என்ன அட்ரஸ் கொடுத்துக்கிறாரு? நான் இங்கே இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன்ட்டு. கடவுளுக்கு அட்ரஸே கிடையாது. அதனால தான் சொன்னார் பட்டினத்தார், ரொம்ப அழகாக சொன்னார். 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை துவங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேனா. மட்டமான மக்கள் இதுன்னா. அதனால் நம்மளை தேடும்போது தான் உண்மை தெரியும். உலகத்தை தேடும்போது உண்மை தெரியாது. எல்லாருக்கும் நடக்கிறது உனக்கும் நடக்கும். அர்ஜுனனுக்கு சொன்னார், உன்னை கூப்பிட்டா சொன்னார். அர்ஜுனனுக்கு தானே சொன்னார், உனக்கு சொல்லல. உனக்கு நான் சொல்றதை எடுத்துக்கோ. அர்ஜுனன் சொல்றது இருந்துட்டு போட்டோம், மகாபாரத்தோட போட்டோம். அது இப்போ நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. தேனியிலிருந்து ராதா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. சரி சார். உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது பலரும் சொல்கிறாங்க, ஒருவர் மீது பாசம் பற்று வைத்து வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது ஆன்மீகத்தில் நல்லதுன்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. அந்த பாற்று பசம் வச்சோம்னா ஆன்மீகத்தில் கடவுளை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்க முடியும்? முதல்ல என்ன பண்ணா, முதல்ல போய் யாரோ ஒரு சொந்தக்காரன் செத்து போயிட்டான்னு மெசேஜ் வருதுன்னா முதல்ல அந்த சாவில் போய் கலந்துக்கணும். இந்த உண்மை அப்போ தான் அங்கே தெரிய வரும். பொண்டாட்டி என்ன பண்ணுவான், மாறலாச்சுன்னு அழுவாங்க. பிள்ளைய மாறலாச்சுன்னு அழுவான். எது வரைக்கும் அழுவாங்க? பொண்டாட்டி வீதி வரைக்கும் வருவாங்க. பிள்ளைங்க சொந்தக்காரன்லாம் அப்படியே கூடவே வரான். வீதி தாண்டி கூடவே வந்தீங்கன்னா அப்படியே ட்ராக் மாறும், வந்து வேலை முடிஞ்சிச்சுன்னு கிளம்பிடுவாங்க. பிள்ளை எது வரைக்கும் வருவான்? சுடுகாடு வரைக்கும் வருவான் கொல்லி போகிறதுக்காக. அதை தாண்டி யாராவது வராங்களா அப்படின்னா யாரும் வர முடியாமா. எப்போ நீ வாழ்ந்த யாருக்காக வாழ்ந்த? என் மேலே என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பாசம், அவங்களுக்காக நான் வாழறேன். என்னையே நம்பி அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் வாழறேன். என் மேலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாசம், வேறு வழி இல்லை, அவங்களுக்காக நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு அந்த பிள்ளை மேலே இருக்கிற பாசத்துக்காக நான் வாழறேன். சரி, இவங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? திருமூலர் கேட்குறாரு, இவங்களால என்னப்பா பண்ண முடியும்? நீ செத்துட்டா உன் பணத்தை சுற்றி இவங்களால அழத்தான் முடியும், அதை தாண்டி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. இப்படி அழத்தான் முடியுன்ற கூட்டத்துக்காக நீ வாழ்க்கை பிறந்த, இதுக்காக நீ வாழ்ந்த, இதுக்காகவா நீ செத்த? யாரோ ஒரு பொருள் உள்ளேருந்து காப்பாற்றின்னு இருந்தது, அந்த பொருளுக்காக நீ வந்தாவது ஒரு நாள் ஒழுங்காக வாழ்ந்தியா? பொண்டாட்டிக்கு வாழ்ந்து, பிள்ளைங்க வாழ்ந்து, இவங்க யாராலையும் உன்னோட உயிரை கட்டி காப்பாற்ற முடியலையே. அப்போ இவ்வளோ நாள் அந்த உடம்புக்குள்ள உயிரை கட்டி காப்பாற்றின பொருள் எதுன்னு நான் ஒரு நாளாச்சு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணனா? ஆராய்ச்சி பண்ணியிருந்தால் இப்படி ஒரு மரணம் எனக்கு நிகழ்ந்திருக்குமா? நிகழ்ந்திருக்காதே. சொந்தமும் பந்தமும் பொண்டாட்டி மூலியம் அடைய வேண்டிய நிலைமை வந்திருக்காதே. அவங்களாம் என்னோட ஒடுங்கி உட்காந்து நிலையை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அழுகுறாங்களே, எதுக்காக அழுகுறாங்க? பாசம்.
நான் உழைச்சி கொட்டாமல் இருந்தேன்னா அவங்க என்னை கண்டு அழுவாங்களா? இவன் இருந்ததை விட என்னைக்கோ செத்து போயிருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ நான் நல்லா சம்பாதிச்சு போட்டு அவங்களுக்காக நான் வாழ்ந்தால் அந்த பாசம் அவங்க கண்ணீரை வட வைக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும். அதை தாண்டி அந்த பாசத்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. அப்போ பற்றுன்னு நாங்கள் சொன்னோம். பற்று பற்று தாங்க பாசம். பாசம்னா பற்றா மாறும். எதையும் நான் பாசம் வைக்கிறேன் எல்லாருக்கும் பண்ணணும்னு, ஆனால் அவங்கள விட்டு நான் பிரியாமல் இருந்தேன்னா அந்த பாசமே இப்போ பற்றா ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணோம்? பற்றா இருக்க முடியலன்னா முதல்ல பாசத்தை நிறுத்தணும். எல்லார் மேலேயும் பாசம் வைக்கிறது. ஐயா குடும்பத்தோடு வாழ்ந்தார், குடும்பத்தோடு வந்தார். ஆனால் யாரையும் அவர் பிடிச்சிக்கின்னு இல்லை. நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாரும் 2 கையில் பிடிச்சிக்கின்னு எப்படின்னா விட்டுடலான்னு கஷ்டப்பட்டுக்கிறோம். இது எதோட விளைவு? பிடிச்சதுனால அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நான் பிடிக்கவே இல்லைன்னா விட வேண்டிய வேலையில் அதை பிடிச்சின்னு இருக்கத்தான் பற்று. அப்போது எல்லாரும் கூட வாழணும், யாரையுமே நம்ம பிடிக்கக்கூடாது, பற்று இல்லாமல் வாழணும். இப்போ போய் அன்னதானம் பண்ணுறீங்க, ஐயாவோட நினைவு சமாதி நாளுக்கு பிறந்த நாளுக்கு போய் அன்னதானம் பண்ணுறீங்க. எதுக்காக பண்ணுறீங்க? நாளைக்கு நாம் போய் நின்னா அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க, நான் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம குடும்ப வாழ்க்கையிலேயே பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இவங்க கிட்டேருந்து நாம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. குருநாதர் ஆணையிட்டாருன்னு தான் நம்ம அன்னதானம் பண்ணுறீங்க இல்லையா? அதே போல் இறைவன் ஆணையிட்டுக்கு தான் இவங்க எல்லாருக்கும் நம்ம பண்ணணும்னு நாம் குடும்பம் நடத்தினால் அங்கே பற்றும் இருக்காது, பாசமும் இருக்காது, அதோட தொடர்ச்சியாக நமக்கு மரணமும் இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். சரி சரி. இன்னொரு ஆன்மா தான் கடவுள். ஆமாம், அது நம்பி அது நம்மகிட்டே உள்ளது. அது அதை நம்ம இறைவன் சொல்கிறோம். ஆமாம். ஐயா கூறார், அந்த ஆன்மாவின் தான் குழந்தை. குழந்தைங்கிறது மனம், ஆன்மா தான் குழந்தைன்ற மனம் என்று ஐயா சொல்கிறார். இறைவன் குழந்தையா மனமாக இருக்கிறவர் நன்மை மட்டும்தானே செய்யணும், ஏன் தீமையும் செய்கிறாரு? அப்படி தீமையாக செய்கிற மனம் தெரிஞ்சு செய்தால் தெரியாமல் செய்தார். இதுக்கு காரணம் யாரு? இந்த மனம் இப்படிலாம் சிந்திக்கிறதுக்கு காரணமான பொருள் அது எதுமா? அறியாமை. அந்த மனசை எப்படி ஆட்டி படைக்கணும், அடக்கி வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆரிய நல்லன் குதிரை 2 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. எப்பா உனக்குள்ள 2 மூச்சு ஓடுது குதிரை, அது பேர். அந்த குதிரையை வீசி பிடிக்கிறதுக்கு உன் கையில் கயிறு இல்லை. காட்டில் குதிரையை பிடிச்சின்னு வருவாங்க, பழக்கப்படாத குதிரையை பிடிக்கிறதுக்கு. பழக்கப்பட்ட குதிரை மேலே ஏறிக்கின்னு ஒரு கயிறு, சுருக்கயிறு ஒன்று போட்டுக்கின்னு ஓடுற குதிரை மேலே அடிப்பாங்க. அது கயிற்றுல மாட்டிக்கின்னு இது வேகமாக வலிக்கும், அது வேகம், இவன் வலிக்க மாற்றி மாற்றி ஒரு போராட்டமாக இருக்கும். இந்த போராட்டத்தால் அந்த குதிரையை அடக்க முடியாதுப்பா. நீ என்ன பண்ணணும்? கூரியநாதன் குருவடி பற்றால் ஒரு குருவை பிடிச்சிக்கோ. குருவை பிடிச்சா என்ன ஆகும்? ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு கை குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு அது தூங்கும்போது மட்டும்தான் அவங்களால வேறு வேலையெல்லாம் பார்க்க முடியும், குளிக்கிறது முதற்கொண்டு. இது நல்லா கொஞ்சம் ஒரு தாயோட கஷ்டம் சொல்லி மாளாது. அவங்க குளிக்க போனால் கூட பாத்ரூமோட கதவை மூட முடியாது. ஐயோ மூடிட்டா குழந்தை அழுது கேட்க முடியாத போயிடுமேன்னு பாத்ரூமோட கதவை மூடாமல் தான் குளிச்சுருவாங்க. ஒரு காது எப்பவுமே குழந்தையோட சத்தம் கேட்குதானே இருக்கும், அவ்வளோ பாடுபடுறாங்க ஒவ்வொரு தாய்மாரும். அப்போ இவ்வளோ வேலைக்கு நடுவில் அந்த குழந்தை அழுத உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? வாரியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, வீசி பிடிக்க மாட்டாங்க, அப்படியே அள்ளி அனுப்பிச்சிப்பாங்க. கூரியநாதன் குருவடி பெற்றால் வாரி பிடிக்க வசப்படுமாங்க. ஓடி போய் அந்த குழந்தைய அம்மா எப்படி வாரி அணைச்சிப்பாங்களோ உன்னோட மூச்சை நீ வாரி அணைச்சிக்கனா. ஒரு தாயோட மனப்பான்மையில் நீ பாடம் பண்ணோம்னா அந்த குழந்தை தான் மூச்சு. அந்த குழந்தை எப்படி பண்ணணும்? வாரி அணைச்சி அந்த தாயோட பாவகத்தில் நீ பாடம் பண்ணோம்னா அந்த பாடம் உன்னை கரை சேர்க்கும். அப்போ பாவனை எப்படி இருக்கணும்?
ஒரு தாயோட பாவனை இருக்கணும். அந்த மூச்சை ஒரு குழந்தையோட பாவனையில் நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கலை கை கொடுக்கும். இந்த பற்றோ பாசமோ எதுவுமே நம்மளை தொல்லை பண்ணாது. யாரோட அருள் பெற்றால் இது நடக்கும்? குருவோட சூரியநாதன் குருவருள் பெற்றால். வேற யாராலும் இந்த கலையை இப்படி ஒரு சாமர்த்தியத்தை சொல்லவே முடியாது. அதாவது நல்லதானே நினைக்கணும், ஏன் தீமை நினைக்குது? அது தீமைக்கு காரணம் குருவோட பாதம் பிடிக்காதனால தான். சரி சரி. நீ அதை அடக்கி ஆளலாம்னு நினச்சிட்டேன்னா அது நம்மளை பள்ளத்தில் தள்ளும். அதனால தான் நம்ம பாடம் பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிறது, மனசை அடக்கவே கூடாது. மனசை அடக்காமல் அது கூடவே ஓடி ஓடி அது கூட நீ பழக்கத்தை உண்டாக்கு. பழக்கத்தை உண்டாக்க அதுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பு மட்டும்தான் அதோட வேகத்தை குறைக்க முடியும். அடக்கணும்னு நினச்சா அது திமிரி எழும். மனசோட பாவனை அதுதான். மனமும் ராமாயணத்தில் வர வாலியும் ஒன்று. தான் முன்னாடி யார் எதிர்த்து வந்து நின்னாலும் அதை விட 10 யானை பலம் அதுக்கு வந்துடும். மனசோட பாவனை அது. அப்போது இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணோம், அதை அடக்கவே கூடாது. அது கூட உறவாடும். அந்த உறவாடுறது தான் தாயும் பிள்ளையும். அந்த பாவனைக்கு போனால் அந்த மனம் தீமை செஞ்சிருந்த மனம் தீமை செய்யறதை விட்டுட்டு நமக்கு நண்பனாக மாறும். அப்போ நடக்கிறது மட்டும்தான் நல்லதாக நடக்கும். அப்போ மனசை அடக்கணும்னா அது கூட உறவாடணும். அதுக்கிட்ட சண்டை போடக்கூடாது. பாடம் பண்ணினே இருக்கிறேன் சாமி, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வருது. இதெல்லாம் நான் எப்போ செஞ்சேன்னு எனக்கே தெரியல, இப்போலாம் வருது. என்ன பண்ணலான்னா, வந்தால் என்ன அர்த்தம் சொன்னால் அது மனசை விட்டு போக போகுது. அப்போ நான் என்ன பண்ணோம், இதுக்காக சந்தோஷப்படணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான், ஐயோ பாடம் பண்ணுறோமே இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரக்கூடாதுன்னு அதுக்கிட்ட சண்டை போடுறோம். சண்டை போட்டால் வெளியே போகக்கூடிய இந்த எண்ணங்கள்லாம் திரும்ப நம்ம மனசுக்குள்ளேயே வந்துடும். அப்போ பாடம் பண்ணுறவங்க மனசை எப்படி கையாளணும், அதுக்கிட்ட எப்படி உறவானா நம்ம தப்பிச்சு போவோன்றதை இந்த உண்மையை தெரிஞ்சு பாடம் பண்ணால் இந்த மனம் தீமை செய்யறதெல்லாம் விட்டுட்டு நன்மை செய்யறதுக்கான ஒரு நண்பனாக அது மாறிடும். தீதும் நன்றும் பிறத்தர வாரா. யார் மூலிமா வரும்? இந்த மனம் மூலிமா மட்டும்தான் வரும். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது கூட போய் போராடக்கூடாது. போராடுறது தப்பு. பொறுமை நிதானமாக போகணும். ஆமாம், புரியுதுங்களா? போராட்டத்தை நிறுத்திட்டு நாம் வசப்படுத்த தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. ஆத்மா.